நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் தருவாயில் கிட்டத்தட்ட 7 வார்த்தைகளை பேசினதுல 3 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 3 வார்த்தைகள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது நம்மோடு கூட பேச வேண்டும் என்று நாம் முதலாவது வார்த்தையை கேட்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசியப்படுத்தின ஸ்தேவானை குறித்தும் பார்த்தோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாய் அவரை பின்பற்றுகிற நாமும் மன்னிக்கத்தக்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஸ்தேவானை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று நாம பார்த்தோம். அதே போல இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாயாக என்று 2வது வார்த்தை. இந்த 2வது வார்த்தை பேசுவதற்கு முன்பாக 3 காரியங்களை அதுல குறித்து பார்த்தோம். அந்த 3 காரியங்கள், அந்த கள்வன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நம்ம குற்றவாளியா இருக்கும் பொழுது, நம்மிடத்தில் நன்மை இல்லாத பொழுது நாம் சிலுவையில் தொங்கலாம். நன்மையுள்ளவர் நீதிபரராகிய இவர் தொங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. நீ உனக்கு 2வதாய் அவன் சொன்னார், தேவனை குறித்த பயம் உனக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு 3வதாய் ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது இந்த அடியானை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வார்த்தையை குறித்து பார்த்தோம். 3வது வார்த்தை குறித்து, நாம் இந்த பூமியில் இருக்கும்போது நீ நீண்ட நாட்கள் வாழுவதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது, இதோ தாயை நோக்கி இதோ உன் மகன், மகனை நோக்கி இதோ உன் தாய் என்று 3 காரியங்களை குறித்து பேசினார். இன்றைக்கு 4வது வார்த்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த 4வது வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இந்த 4வது வார்த்தை. ஏன் அவ்வளவு முக்கியமானதுன்னா, இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மாத்திரமே தேவன் ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு அநேகர் ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களா நீங்க இருக்கிறீங்க. ஊழியத்திற்கு வந்த உடனே நீங்க நினைக்கிற காரியங்கள் என்ன, எப்படி இருக்கும் அந்த ஊழிய அழைப்புன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த கல்வாரி சிலுவையை சுமக்க போறோன்றது அவருக்கு தெரியும். இந்த வேதனைக்குள்ளாக நான் போக போகிறேன் என்பது தனக்கு நல்லா தெரிந்திருந்ததனால் அவர் இப்படியாக ஒரு ஜெபத்தை கெத்செமனே தோட்டத்தில் பண்ணுகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 26வது அதிகாரத்துல 38 44 வசனங்களை உங்களுடைய கண்களை அதன் மேல அந்த வசனத்தின் மீது வையுங்கள். நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். நீங்க பாருங்க, அவருடைய அழைப்பு, தன்னை ஆண்டவர் இவ்விதமாய் நடத்த போகிறார் என்பதை இந்த 4வது வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் பண்ணுகிற ஒரு இன்டர்செஷன் பிரேயர், ஒரு இன்டர்சீடிங் பிரேயர், ஒரு விடாத ஜெபம் ஆண்டவரிடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? முதலாவதாய் அவர் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த வலி, அந்த பிசிக்கல் பெயின் அவருக்கு தெரியும். He is getting prepared and he is really anxious about that cross. அவர் எவ்வளவு கஷ்டப்பட போறாருன்னு அவருக்கு தெரியும். இந்த பாவத்தின் வல்லமை, இந்த பாவத்தின் கொடுமை, இந்த பாவம் என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க போகிறது என்பதை அறிந்தது நிமித்தமாய், ஆண்டவரே, நான் பாவத்தை சுமக்க போகிறேன், நான் பாவத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் பாவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது என் வேதனை எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிந்தது நிமித்தமாய், அந்த வலி மிகப்பெரிய கொடுமையான வலி.
அது என்னால யோசித்து பார்க்க முடியல. ஆண்டவரே, நான் இதுக்காக தான் வந்தேன். நான் 33 வருஷம் உயிரோடு இருந்தேன். 33 வருஷம் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. கடைசி தருவாயில வந்துட்டேன். ஆனாலும் எனக்குள்ள இது வலி கொடுமையா இருக்கிறது என்று தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு பாவம் ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அநேக நேரங்களில் சின்ன பாவம் பெரிய பாவம் ஏதோ ஒரு பாவம் தானே நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் வல்லமையை நன்கு அறிந்தவராய் இருந்தார். ஏன்னு சொன்னாய், என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது பாவம் மாத்திரமே. இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்னுடைய உறவை பிரிக்கிறது பாவம் மாத்திரமே, வேற எதுவும் என்ன பிரிக்கல அப்படின்றத இயேசுவானவர் அறிந்ததுனால இந்த ஜெபத்தை பண்ணுகிறார். இந்த ஜெபத்தை பண்ணினவர் 4வது வார்த்தைக்கு வரும் பொழுது நம்ம 3 காரியங்களை இந்த 4வது வார்த்தையில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த 4வது வார்த்தை பேசும் பொழுது ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ இந்த வார்த்தை நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏலி ஏலி லாமா சபக்தானின்னா அங்க இருக்கிறவர்களுக்கே புரியல, இவர் என்ன மொழியை பேசுறாரு. ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த மொழிதான். அந்த காலகட்டங்களில் பேசப்பட்ட அந்த அரிமத்தியனுடைய மொழியை தான் அவர் பேசினார். அந்த அராமிக் மொழியை தான் அவர் பேசினார். ஆனா அவர்களுக்கு புரியல. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இவர் எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொன்னாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதுக்கு பின்னாடியே நமக்கு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவாகிய தேவன் என்னை கைவிடுவதற்கு ஒரே ஒரு காரணம் மாத்திரமே, அது பாவம். வாழ்க்கையில நான் பாவியா இருந்தானால் மாத்திரம் மட்டுமே என்னை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கைவிட்டு விடுவார். இந்த 4வது வார்த்தை வருவதற்கு முன்பாக எனக்கு 2 காரியங்கள் அந்த இடத்துல இருக்குது நான் பார்க்கிறேன். என்ன? முதலாவதாய் நாம் பார்க்கிறோம், அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிறது. நீங்க எடுத்து வாசி பாருங்க. மத்தேயு 27:45 வாசித்தாலும், மார்க் 15:33 வாசித்தாலும், லூக்கா 23:44 நீங்கள் வாசித்தாலும், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் தேசம் முழுவதும் அந்தகாரத்தால் நிரப்பப்பட்டது. அந்தகாரம் என்பதற்கு ஒரே பொருள், பாவத்தினால் மூடப்பட்டது. இப்ப பாவம் வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசு மேல பாவத்தை எல்லாவற்றையும் சுமக்கிற தருவாயில் வந்துட்டார். அவருடைய டெஸ்டினி முடிய போகுது. இந்த பாவத்திற்கெல்லாம் ரெமெடி கிடைக்க போகுது. ஆனா பாவத்தை உள்ள அழுத்தும் போது இது ஒரு சாதாரண இருள் அல்ல. இந்த வலி சாதாரண வலி இல்ல. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நான் இதை கோத்ரூ பண்ணி நான் படிச்சேன். அப்ப எனக்கு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இப்ப நம்ம நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவரேஜா ஒரு 60 65 70 கிலோக்குள்ளதான் வெயிட் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் சொல்றாங்க. அவர் கேரி பண்ண அந்த கிராஸோட வெயிட் 30 50 கிலோ வெயிட் இருக்கிற கிராஸ். அவர் கேரி பண்ண கிராஸ். அவரு நைட்டு ஃபுல்லா அவரை அடிச்சு, எனக்கு இந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், ரொம்ப வலின்ற இந்த வேர்டு எங்க இருந்து வருதுன்னா இந்த குரூசிபிகேஷன்ல தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த வேர்டை டிரைவ் பண்ணதே நான் எங்க குரூசிஃபை பண்ணப்பட்டிருக்கிறனோ அந்த இடத்திலிருந்து இந்த பெயினை நமக்கு எடுத்திருக்கிற வார்த்தையே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெயின் நமக்கு ஒரு டிரைவ் பண்ற அளவுக்கு அந்த பெயினோட எக்ஸ்ட்ரீமிட்டி எவ்வளவு இருக்கும் பாருங்க. அப்போ அவருடைய வெயிட்டுக்கு 30 50 கிலோ இருக்கிற சிலுவையை சுமக்கிறார். நைட்டு முழுவதும் அவர் அடிச்சு கிட்டத்தட்ட அவர் சொல்றாங்க, லூக்கா 22:44 முழுவதும் ரத்தத்தினாலே அவர் முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருந்தார்.
இரண்டாவது, அவரை ரொம்பவும் நைட்டெல்லாம் அவரை டார்ச்சர் பண்ணதுனால he was completely, அவருக்கு அந்த ஒரு நோ பீஸ் ஆஃப் டைம், அவர் ரெஸ்ட்லே விடல, அவர் ரிலாக்ஸாவே விடல, அவரை தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. அப்ப அந்த டார்ச்சரோட கூட ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் போறாரு பாருங்க. அவருக்கு இருக்கிறது டீப் கட், உடம்பு முழுதும் டீப் கட், அவருடைய டிஷ்யூஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்ததாம், அவருடைய போன் நிறைய இடங்கள்ல தெரிஞ்சிச்சாம். ரெண்டாவது, அவர் அந்த கிரவுனை வச்சதுனால அவருடைய ஸ்கேல்ப்ல ஹை வாஸ்குலர் அண்ட் ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங் இருந்ததாம். யோசிச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ அவருடைய தலையில ரிப்பீட்டடா அடிச்சாங்களாம். நல்லா கவனிங்க. அடுத்து, இந்த நெயில் கிட்டத்தட்ட 6-8 இன்ச் இருந்துச்சாம். அவர் அடித்த நெயில் 6-8 இன்ச் இருந்துச்சா அந்த பார்க்குள்ள போறதுக்கு. அப்போ கிட்டத்தட்ட 3 நெயில அடிக்கிறாங்களாம். அதை சொல்றாங்க அந்த டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் படிச்ச ஒரு ஆட்கள் சொல்றாங்க, கான்ஸ்டன்ட் ஷூட்டிங் பெயின். சிலுவையில் இருக்கும்போது கான்ஸ்டன்டா ஒரு பெயின். அவரை அடித்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், அவர் இந்த இடத்துல அடிக்கல, அவர் என்ன பண்ணாங்க, ரிஸ்ட்ல தான் அடிச்சாங்க, 2 பக்கம் ரிஸ்ட்ல தான் அடிச்சாங்க. அப்ப அதுல அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பெயின் கான்ஸ்டன்டா அவரை ரொம்பவும் அவரை உள்ளுக்குள்ள தள்ளுச்சு. அவரை முதல்ல இந்த கல்வாரி சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்பாக, நான் உங்களுக்கு தாகமா இருக்கிறேன்ற காரியத்துல பேசும்போது நீங்க ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு இடம் வரும். அவர் அநேக இடங்கள்ல இந்த வைனை கொடுக்கறதுக்கு அவருக்கு முயற்சி பண்ணாங்க, ஏன்னா பெயின் தெரியாம இருக்கும். பட் he did not drink. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த வலியோட தான் கொண்டு போறார். பிரியமானவர்களே, இந்த கல்வாரி பயணத்தை நம்ம யோசிக்காம உட்கார்ந்து ஏதோ படிக்கிற வேத புத்தகத்தை படிக்கிறேன். எனக்கு எப்பவுமே நான் யோசிக்கிறப்பெல்லாம் என்ன ஒரு யோசனைனா, இவ்வளவு கேவலமான பாவியை ரட்சிக்க கர்த்தர் அன்றைக்கு அவ்வளவு பெரிய விலைக்கிரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விலைக்கிரியம் ரொம்ப சாதாரணமான விலைக்கிரியம் அல்ல. நம்ம சும்மா ஏதோ வருஷம் லெண்டேஸ் வருது அப்படி கிடையாது. நான் ஒரு பாவம் பண்ணேன் என்று சொன்னால், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்தை நான் மறுதலிக்கிறவனாய் இருக்கிறேன். நான் ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறேன் என்று சொன்னால், நான் முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்றது காரணம், ஆண்டவரே திரும்ப ஒரு முறை கூட உங்களை சிலுவையில் அறைந்து விட்டேனே, திரும்ப கூட உங்களை நான் மறுதலித்து விட்டேனே, எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா ஆண்டவரே, நான் பாவத்தில் விழப்படாதுன்னு கஷ்டப்பட்டீங்களா ஆண்டவரே, அந்த ஒரு துளி எண்ணம் எனக்குள்ள இல்லையே ஆண்டவரே, அந்த பயம் இல்லையே, பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு இல்லையே, இட்ஸ் ஓகே நான் எடுத்துட்டு போறேன் ஆண்டவரே. இதைதான் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். இந்த 4வது வார்த்தை சொல்லும் பொழுது, உலகத்தின் பாவம் அனைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கப்படும் போது பாவத்தின் கொடுமை அவருக்கு வலியை தரும் பொழுது, அப்பா கூப்பிடுறாரு தன்னுடைய அப்பாவை நோக்கி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. பிரியமானவர்களே, பாவம் எவ்வளவு பெரிய கொடுமை, பாவத்தின் வல்லமை என்று நம்ம செய்தி கேட்டிருக்கிறோம். பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து எப்படி பிரிக்கிறது என்று நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ 2 கொரிந்தியர் 5:21, அவர் நமக்காக, பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமானார். பாவமே இல்லாதவர் அவர். 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்றாரு, நாம் இருளிலே நடந்தால் தேவனோட கூட நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ எனக்கு அந்த இடத்துல இந்த பிரிவை நான் அனுபவிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை, வேதனையில இருந்தா கூட ஆண்டவரிடத்துல கூட உறவு கொள்கிறார். அப்ப கூட ஆண்டவர் கூட தான் பேசுறார், ஜெபத்தை விட்டு விடல. அந்த இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே என்னை கைவிட்டீரே அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அப்ப இந்த 4வது வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நான் மறந்து விடக்கூடாது. என்னை கைவிட்டுவார் என்று ஆண்டவர் சொன்னார்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம்,
நான் பாவத்தில் இருக்கிறேன். கர்த்தர் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் பாவத்தில் வாழ்கிறேன். என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நான் பாவத்தில் வாழ்கிறேன். நான் பாவத்தில் வாழ்வதால் மாத்திரமே எனக்கு ஜெபம்னா என்ன? நான் தேவனோடு உறவு கொள்வது, நான் தேவனோடு பேசுவது, நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பது. சமகால கிறிஸ்தவர் சாது சுந்தர் சிங், நம்ம பார்த்திருக்கிறோம், மெத்துசேலாவை பார்த்திருக்கிறோம், நம்ம அநேகரை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த காலங்களில் இருந்த நம்ம பூமியில் இருந்த சமகால கிறிஸ்தவனா இருந்த சாது சுந்தர் சிங் எப்படி மரித்து போனார்னே தெரியாது. அவர் எங்க போனார் கூட தெரியாது. அவருடைய இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவரை கட்டி வச்சு பைத்தியக்காரன்னு சொல்லி வீட்டுல மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்களாம், சொந்த வீட்டுல. அவர் எழுதுற அந்த புக்ல பாருங்க, பாவத்தை குறித்து அப்படி ஒரு காரியத்தை எழுதுறார். ஜாக்கிரதையா இருங்க, உங்களை கர்த்தர் அழைத்ததனுடைய நோக்கம் பாவத்தில் விழுந்துராது. Do not commit sin. You called to be holy person. நீங்க பரிசுத்தமா இருக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். உங்களை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கமே நீங்கள் பரிசுத்த பாத்திரம். நான் ஏனோ தானோ வாழ்றதுக்கு இந்த பூமியில என்ன கர்த்தர் ஜெனிமிக்கவில்லை. அதனாலதான் அவர் கல்வாரியில போய் சும்மா சாகல. அவர் எங்களையும் உங்களையும் பரிசுத்தமான வைத்திருக்கிறார். You are holy. You need to believe that. எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் கைவிடுவார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிடுவார்னா, நானும் நீங்களும் ஏமாத்திரம். இட்ஸ் ஓகே, சின்ன தானே, ஒரு பொய் தானே, இட்ஸ் ஓகே, ஒரு திருட்டு தானே, ஏதோ ஒரு காரியம் தானே. ஆண்டவருக்கு தெரியுமா, விட்டு போறாரு, சாரி கேட்டா மன்னிச்சிருவாரு. அங்கதான் நீங்க தேவனிடத்துல இருந்து பெரிய பிளவை பார்க்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிற இடம் அதுதான். There is no compromise. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த வேதனையில் இருந்தா கூட தேவனோடு கூட இருக்கிற உறவு இழக்கத்தக்கதா ஒரே ஒரு காரியம் என்ன? பாவம் என்னிடத்தில் வந்தால் ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவார். இதான் 4வது வார்த்தையினுடைய சாராம்சம். வெரி வெரி கிளியர். நான் இதை மறந்து விடவே கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே வரக்கூடாது. சிலுவையில தொங்கிக் கொண்டு கர்த்தரை கைவிட்டாருன்னு சொன்னா அப்ப கர்த்தர் என்ன கைவிட்டுருவார். நான் இனி பாவம் செய்யக்கூடாது. இப்ப இந்த வேதனையில இருக்கும்போது இப்ப ஆண்டவர் யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல 5வது வார்த்தையை சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். இப்ப தாகமாய் இருக்கிறேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து கேட்ட செர்மன்லாம் பாத்தீங்கன்னா, தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னா ஆவிக்குரிய தாகம், ஆண்டவர் அறுவடை பண்றதுக்கான தாகம் அப்படின்லாம் இருந்துச்சு. இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க அவரை ஒரு மேனா, ஒரு ஹியூமனா கன்சிடர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் மறந்துடுறோம். He is a human form. நம்மை போல மனுஷனாவே வந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, அடி ரத்தம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறவருக்கு கட்டாயமா என்ன இருக்கும்? தாகம் வரும். நான் என்னைக்கு கடைசியா என்னை வருத்தி என்னை நீங்க விட்டால், என்னை நீங்க ஆசீர்வதித்தால் ஒளியன்ற யாக்கோபு வசனத்தை வாசிக்கிறோம்ல, என்னைக்காக நான் தேவனிடத்துல என்னுடைய பரிசுத்தத்திற்காக உபவாசம் பண்ணேன்? உங்களுடைய பரிசுத்தத்திற்காக என்றைக்கு நீங்கள் உபவாசம் பண்ணினீர்கள்? உங்களுடைய உபவாசம், எனக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% தேவனுடைய குமாரன் போல 100% அவர் மனுஷனா இருந்தார். அப்ப அவருக்குள்ள ஒரு சரீர வேதனை இருந்தது. இவ்வளத்திலையும் அவருடைய காலை விட்டு விடல, அவருடைய அழைப்பை விட்டு விடல. எத்தனை ப்ராப்ளம் பாருங்க. இரவு முழுவதும் விசாரணை, அடிகள், ரத்தப்போக்கு, சிலுவையை சுமதுறது, தண்ணீர் இல்ல, வெயில்ல வேற தொங்கிட்டு இருக்கிறார். இவ்வளவு கொடுமை ஒரே ராத்திரியில, ஒரே நாள்ல இவ்வளவும் பொறுத்துக் கொள்ளுகிறார் சிலுவையில. இவ்வளவு நடந்தும் உடல் எல்லாம், நீங்க இன்னொரு இடத்துல ஒரு ஸ்காலர் எழுதுறாரு, ஒரு சில இடங்கள்லாம் ராத்திரி எல்லாம் அடிச்சதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரஃப் ஆயிருச்சான் உடம்பெல்லாம். அவருடைய உடம்பெல்லாம் உலர்ந்து போயிருச்சான்.
ரத்தம் உலர்ந்து போயிருச்சான். அப்ப அது வெயில்ல படும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய கொடுமையை சகிச்சிருக்கிறார் பாருங்களேன், உங்களையும் என்னை மீட்கிறதுக்காக. அவ்வளவு பெரிய கொடுமைய அவர் நாவு உலர்ந்து, அவருக்கு தாகம் வருது. சங்கீதம் 22:15 சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் நாவு உலர்ந்து போனது. அங்கேயே தீர்க்க தரிசனமா சொல்றார். ஆண்டவருடைய வலியும் வேதனையை நான் ஒரு முறையும் நம்ம ஜெபிக்கும் போது, இன்னைக்கு காலைல கூட ஆராதனையில பாடும்போது பேசணும் இல்லையா, அந்த பாடல் ரொம்ப என்ன ரொம்ப தொட்டது. எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் பாடணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் என்ற பாடல்கள். அப்ப அந்த பாடல்ல வர வரி என்னது? என்னுடைய அவர் கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்னை கொண்டு போவார். அப்ப எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை நான் நினைக்கும் பொழுது என் மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில நரக வேதனை அனுபவித்த பொழுதும் தன்னுடைய அழைப்பை விட்டு கொடுக்காத ஆண்டவர் என்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். Please don't give up your ministry. God has chosen you special people. உங்க ஊழியத்தை விட்டுறாதீங்க. எந்த நேரத்துக்காக சோர்ந்து போகாதீங்க. உங்க ஊழியத்தை விட்டுடாதீங்க தயவு செஞ்சு. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பாருங்க. மனுஷனை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா விட்டுடுவீங்க. அவ்வளவு அடி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு அவமானம். அங்க இந்த ஸ்கிரிப்சரை வாசிக்கிறப்ப எனக்கு இந்த ரீசன்ட் டைம்ல வாசிக்கிறது காட்டிலும் எனக்கு அந்த இதெல்லாம் அந்த சினாரியோலாம் யோசிக்கிறப்போ ஐ கெட் அஃபெக்டட் மென்டலி. அவருக்கு எவ்வளவு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்திருக்குங்க, ரொம்ப அவமானமா இருந்திருக்கும். போறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. அவருடைய துணியை பங்கு போட்டு கிழிச்சு பங்கு போட்டுக்கிறாங்க. தலையை துலுக்கி துலுக்கி பண்ணியப்பா, நீ உயிரோடு எழுமோ சொன்னியப்பா. எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். பேதுரு எழுதின சுவிசேஷத்திலே அதான் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம வாசிச்சோம், சங்கீதம் 84 கூட நம்ம வாசிச்சோம். ஏசாயா 53 கூட என்ன சொல்ல, மயர் கத்திரிக்கிற ஆடை போல வாயை திறக்காம இருந்தார். எல்லாத்துக்கும் அவருக்கு நியாயம் இருந்தது, எல்லா நியாயம் இருந்தது அவர் பக்கம். பிலாத்துக்கிட்ட போகும்போதும் வாய் திறக்கல, அவர் ஒரு நாளும் வாய் திறக்கல. அவர் வாயை திறந்து கேட்ட ஒரே ஒரு இடம், நான் தாகமா இருக்கேன், என்னால முடியல, ஐம் இன் பெயின், ஐம் இன் பெயின். டியர் பீப்புள், இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். என்ன காரியத்தை ஞாபகப்படுத்தினார்? வேதத்துல ஐஸ்வர்யவானும் லாசருவையும் குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஐஸ்வர்யவான லாசருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? ஐஸ்வர்யவான லாசரை குறித்து வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணானா, வாழ்க்கை முழுதும் வீட்டு எதிரில் இருந்தவன வேதனையில வலியில இருந்தான். அவனை குறித்து அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் மரித்த போதும் ஆபிரகாமுடைய மடியில போய் இருந்தான். அப்ப இருக்கும்போது பரலோகத்திலிருந்து அவன் பார்க்கிறான், ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? விரல்ல தொட்டாது என் நாக்குல கொஞ்சம் வைங்களேன். பிரியமானவர்களே, இந்த சிலுவை என்னுடைய நரக வேதனைக்கு முன்பாக இப்படிதான் இருக்க போகிறது என்பதை காட்டுகிறது. ஒரு சிலுவையில் நடக்கிற வேதனை, நரகம் அப்படிதான் இருக்க போகுது. ஒரு துளி தண்ணீர் என் நாக்குல பட முடியாது. அப்ப நான் பரலோகத்தை நோக்கி ஓடுகிறவனா இருந்தால் பாவத்தை வெறுக்கத்தக்கதான ஒரு காரியம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். அப்ப நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் சரீர பிரகாரமா நீங்களும் நானும் கட்டாயமா சோர்ந்துதான் போவோம். மாற்றமே இல்லை. அழுகை வரும், அழுங்க, தப்பில்லை. முழங்கால் போட்டு அழுங்க, வேற யாருக்கிட்ட அழ வேண்டிய அவசியம் இல்லை. வேதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஆனால் ஊழியத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரோட அழைப்பை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் ஏதோ டைம் பாஸ்க்கு நீங்க கிறிஸ்தவம் இல்லை. கடைசி அடுத்த காரியம், 6வது வார்த்தை, யோவான் 19:30.
எல்லாம் முடிந்தது. என்ன ஒரு வெற்றி, ஒரு நல்ல ஒரு வெற்றியின் குரல் இது. தன்னுடைய ரேஸ அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் கரெக்டா எல்லாவற்றையும் முடிக்கிறார். அவர் 3 காரியத்தை முடிக்கிறார். பாவத்தினுடைய அதிகாரத்தை முறிக்கிறார், சாத்தானுடைய தந்திரத்தை முறிக்கிறார், 3வதா என்னை ரட்சிக்கிறார். 3 காரியம் நடக்குதுங்க. அவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது நமக்கு முடிப்பு இல்ல, எனக்கு ஆரம்பம் அங்கதான். ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? எனக்கு ஆரம்பம், என்னை உங்களை ரட்சிக்கிற ஆரம்பம் தான். அவர் சொல்றாரு, என் ஓட்டத்தை நான் சரியானபடி முடிக்கிறேன். போ நல்லா கவனிங்க. எபிரேயர் 9:12 வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 9:12 வசனம் வாசிங்க. இவைகளினுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய அவருடைய சொந்த இரத்தத்தினாலும், ஆமாங்க, நம்மளை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போகத்தக்கதாய் நித்திய மீட்பை உண்டு பண்ணின கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சிலுவையில் உண்டு. முன்னாடி ஒன்லி பரிசுத்த பரிசேயர்களோ ஆயக்காரர்களோ லேவியர்களோ பெரிய பெரிய குருமார்கள் தான் உள்ள போவாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போக என்னை தகுதிப்படுத்தின என்னுடைய ஒரே ஒரு ஆண்டவர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை தான் முடிச்சார் அந்த இடத்துல. எனக்கு போறதுக்கு தகுதி இல்லை. இன்றைக்கு ஜாதியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, உலகத்துல ஜாதிய காட்டிலும் பெரிய கிருபை. இன்றைக்கு மனுஷன் படைச்சிருக்கிற ஜாதியெல்லாம் ஒண்ணு இல்லை. அன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்களும் நானும் போக முடியாது. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்படிக்கு எங்களை திரை சீலையை கிழித்து என்னை கொண்டு போக பண்ணிறவர் என் இயேசு மாத்திரமே. அதைதான் அவர் முடிச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய ஓட்டத்தை எப்படி முடித்தன 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாருல்ல பவுல். என்ன சொல்றாரு? நான் ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. நீங்களும் நானும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், I have called to run the race according to the rules. நேர்த்தியாய் நேர்மையாய் ஓட வேண்டும், குறுக்கு வழியே இல்லை. நீ இந்த உங்களுடைய வாழ்க்கையில எப்பயும் ஆண்டவர் இயேசு மட்டும் தயவு செஞ்சு ரோல் மாடலா எல்லா இடத்துல வைங்க. வெட்கம் வரும், சோதனை வரும், உங்களை பெயல்செபூலின் மகன் சொல்லுவாங்க, உங்களை கிரிட்டிக் பண்ணுவாங்க, உங்களை கீழே போட்டு நொறுக்குவாங்க, உங்களை வெறுப்பேத்துவாங்க, உங்களை சமாதானமா இருக்க விட மாட்டாங்க, உங்களை எல்லா கிரிட்டிசைஸ் இந்த உலகம் பண்ணும். ஆனாலும் நீங்க ஒரு காரியம் மறந்துடக்கூடாது, இது ஏசப்பாக்கு நடந்துச்சு, இயேசு சுவாமிக்கு நடந்தது. அவருக்கே நடந்துச்சுன்னா எனக்கு நடக்காம இருக்காது. ஆனா நான் என் ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. நான் அவர் சொல்லது போல நானும் என்ன சொல்லணும், என் ஓட்டத்தை நான் முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இயேசு சுவாமி எப்படி முடித்தாரோ அதே போல நானும் ஓட்டத்தை. அப்பதான் யாக்கோபு 1வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? நமக்கு சோதனையை ஜெயிக்கிறவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப எனக்கு ஓட்டம் என்ன? நான் சோதனையை சகிக்கிற மனுஷனா இருக்கணும், சோதனையிலிருந்து நான் மீட்கப்பட்டுகிற மனுஷனா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தது போல எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்ப அவர்கிட்ட தான் நான் கேட்கணும், எனக்கு கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, எனக்கு உங்களை பார்த்து நான் ஓடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஓடுனீங்களா ஆண்டவரே? அவ்வளவு வேதனையில கூட நீங்க விட்டு கொடுக்கல ஆண்டவரே. உங்களை பிதாவானவர் ஒரு நிமிஷம் விட்டா கூட நீங்க என்ன பண்ணல, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களை பார்க்கலாம். நீங்க தான் ரோல் மாடல் ஆண்டவரே. ஏன் ஓட்டத்தை நான் இப்படியா முடிக்கத்தக்கதாய் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கடைசி வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்கா 23 எடுத்து வாசிங்க. இந்த வார்த்தை, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். இது
ஒருத்தருடைய வாழ்க்கை இந்த கெத்செமனே தோட்டத்துல பண்ணார்ல ஜெபம், அவருக்கு அந்த இடத்துல தெரிஞ்சது தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் முடிய போகுது. அதுக்காக ஜெபித்தவர் தன்னுடைய ஆவியை கடைசி நிமிடம் வரையிலும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார். டெஸ்டினி வரைக்கும் ஹோல்ட் பண்றார். டெஸ்டினி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இறுதி வரையிலும் முழு கட்டுப்பாடு தேவனிடத்துல தான் பெற்றுக் கொள்கிறார். He believes that. யோவான் 10:18 என்ன சொல்றாரு? என் ஜீவனை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்போ எனக்கு ஜீவனை கொடுத்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வெள்ளிக்கிழமை கேட்டோம் இல்லையா, 1 யோவான்ல என்ன கேட்டாரு? அவரும் நானும் வார்த்தை, யோவான் 1ஆவது அதிகாரத்தில் இருக்குது இல்லையா, முதல்ல ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப அவர் பிலீவ் பண்றாரு, என்னுடைய ஆவியை ஆண்டவர்கிட்ட கொடுக்கத்தக்கதாய் இந்த வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். You have been created by word. நீங்க மேஜிக்ல உண்டாவல. இந்த வீட்டில் இருக்கிற நாய், மாடு, ஆடு, பன்னி, கழுதை, குதிரை எதுவும் அவருடைய வார்த்தையில் உருவாக்கப்படல. அவர் எதுவுமே என்ன பண்ணல, நாசியில் இருக்கிற சுவாசத்தை ஊதி அதுங்களை உண்டாக்கல. லெட் தேர் பி அனிமல்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் தன்னுடைய கைகளினால உண்டாக்கி நாசியில சுவாசத்தை ஊதி உங்களையும் என்னையும் தன்னை போல உருவாக்கினார். We are like his own image. அப்ப அவர் யாரோட ஆவி உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார்? அவரோட ஆவி எனக்குள்ள வைத்திருக்கிறார். அவரோட ஆவி எனக்குள்ள வைத்திருக்கிறார். I'm a special person. நான் ஏதோ ஒரு ஆவி இல்லை. இப்ப நம்ம தியானிக்கும் பொழுது முதலாவது காரியத்தை இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது போன வாரத்துல ஒரு காரியத்தை பேசணும் இல்லையா, மார்க் 4வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் மத்தேயு 4வது அதிகாரத்திலிருந்து எழுந்து வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? 3வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி என்னது? அவர் அக்கறையின் மேல் ஞானஸ்தானம் எடுத்து நடந்த உடனே வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் சொன்னாரு, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த ஆண்டவர் ஆரம்பமும் கன்ஃபர்மேஷனோட அப்ப அவருடைய ஆவியை கரெக்டா அவர்கிட்ட கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கமிஷன் பாருங்க அது அவருக்கு. தன்னுடைய வாழ்க்கையை சரியானபடி முடிக்கணும் என்பதை கர்த்தர் எப்பொழுதும் ஆண்டவர் அர்ப்பணிப்படவே இருந்தார். இப்ப நான் கேட்கிற, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், 7 வார்த்தைகளை கேட்டோம், ஆண்டவர் ஆவியை கொடுத்தார். நான் தேவனை போல ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாடோடு சிலுவையை சுமக்கிற மனுஷனா வாழ்றேன்னா, சிலுவை சுமக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. தன்னை 30 வருஷம் ஒரு ஆயத்தம் பண்ணி 3.5 வருடம் தான் ஊழியம் பண்ணார். அப்ப இந்த சிலுவை சுமக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நான் அனுதினமும் சிலுவையை தூக்கிட்டு சுமந்துறேன்னா, இந்த நிமிஷம் சொன்னா அடுத்த நிமிஷம் கீழே விழுறதுக்கு என்னை போட்டு தள்ள சாத்தான் உட்காந்துட்டே இருக்கிறான். ஏன்னு சொன்னா, நம்ம வாசிக்கிற பேதுருல 1 பேதுரு 5வது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? எவனை விழுங்கலாமோ என்று கொர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அப்ப நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அவரை போல நான் சிலுவையை சுமக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சிலுவையை சுமக்கணும்னு சொன்னா முதல்ல எனக்கு தேவை, முதல் குவாலிஃபிகேஷன், நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. பாவத்தில் இருக்கும்பொழுது என்னால சிலுவை தூக்க முடியாது. பாவத்தில் இருக்கும்போது என்னால சிலுவையை தூக்க முடியாது. பாவத்தில் இருக்கும்போது நேர்த்தியா என்னால ஓட்டத்தை ஓட முடியாது. அப்ப என்ன சூழ்நிலை வந்தாலும், அது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல ப்ராப்ளமா இருக்கலாம், நண்பர்களிடத்துல ப்ராப்ளமா இருக்கலாம், அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை இருக்கலாம், யார்கிட்டனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஆனா இவை எதுவும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. பவுல் அதை நன்றா அறிந்திருந்தார். பவுல் அது ரொம்ப நன்றா அறிந்திருந்தார். வியாதியோ, துன்பமோ, துக்கமோ, துயரமோ எதுவுமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. 7 வார்த்தை நமக்கு பேசுறதுனால நம்ம கேட்டோம்ல, அந்த 7 வார்த்தையும் வலியின் வேதனையின் உச்சத்துல, பிரியமானவர்கள, ஒரு சின்ன வலி வந்துச்சுன்னா, கால்ல ஒரு சின்னதா அடிபட்டுச்சுன்னா, ஒரு சின்ன நகம் பேந்துருச்சுன்னா, ஒருத்தர் நம்மளை டக்குன்னு தலை மேல பின்னாடி அடிச்சிட்டாங்கன்னா,
நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது. வலி தாங்க முடியுதா? நான் அடிக்கடிக்கு வயிறு வலி பிரச்சனை நிறைய காரியங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறேன். இந்த வலி எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப நம்ம யோசிக்கிறோமே, இப்ப கர்ப்பவேதனை படுகிறவங்களோட வலிகள்லாம் நம்ம தாங்க முடியாத வலி இல்லவோ? ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு வலியில இருந்து இருக்கிறாருன்னு சொன்னா அப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய முக்கியம் அல்லவோ? அந்த வலியிலிருந்து வருவதற்கு தான் கர்த்தர் எனக்காக சிலுவையில கொண்ட வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் ஒரு காரியத்தை தான் பேசுறேன். என்ன பேசுறேன்றது நான் சொல்றது நான் இல்ல, நீங்கள் ஆண்டவரோட கூட இருக்கிற ஒரு காரியம். நான் இறுதி வரையிலும் இயேசுவை பின்பற்றுவேன். அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அவரை பார்க்கிற நான் இனி என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என்னுடைய அழைப்பை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, யூ ஆர் chosen person. இந்த சிலுவையிலிருந்து நம்ம சொல்லுகிற ஒரு காரியம், தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில மாதத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 நாளாவது உபவாசம் பண்றது உங்க பரிசுத்தத்திற்காகவும் உங்களுடைய ஆவிக்குரிய அழைப்பு இன்னும் மேன்மைப்படுவதற்காக உபவாசம் பண்ணுங்க. நீங்க அப்படி கொண்ட உபவாசம் பண்ணலனா உங்களால இந்த பூமியில வருகிற சோதனையை மேற்கொள்ள முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் நேத்து ஒருத்தருக்கு கேட்டேன், ஒருத்தர் 74 years in மினிஸ்ட்ரியில இருக்கிறாராம். அப்ப அவர் கேட்கிறார், அவரை பார்த்து கேட்கிறார், அந்த வீடியோ கூட நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் நான் தருவேன். ஒன்னு, knowing the word of God. knowing the word of God. ரெண்டாவது, இதை விட 10 மடங்கு பிரேயர். எனக்கு 1% வேர்டு தெரிஞ்சுன்னா 10% பிரேயர். இது 2 மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில அடுத்த கண்டத்திற்கு கொண்டு போக முடியும். நீங்க என்னைக்கு ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் உபவாசம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க போராட்டத்தை, உங்களுடைய பிசாசனுடைய தந்திரத்தை முறிக்கத்தக்கதான ஒரே வல்லமை ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். தயவு செய்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம் வேதத்திலிருந்து, சீக்கிரம் ரொம்ப ஈஸி டெம்டேஷன்ஸ், ரொம்ப ஈஸி, சிம்பிளா விழுந்துருவோம். ஐ லேர்ன் ஒன்லி ஒன் திங், ஃபாஸ்டிங் ஃபார் மை ஸ்பிரிச்சுவல் growth. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம்தான் உபவாசம் இருக்கணும் ஆண்டவரே, அப்பதான் என்னால எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நான் உங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. அப்போ எனக்கு ஒரு காரியம் தான், கடைசியாக நான் ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம் தான், என்னை அழைத்த தேவனுக்கு கடைசி வரையிலும் அந்த சிலுவையை எடுத்து சுமந்து நடக்கிற மனுஷனாய், கிறிஸ்துவியானை போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கடைசி வரையில நடக்க எனக்கு யார் உதவி செய்வார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். ஆமா ஆண்டவரே, எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அப்பா எங்களை முழுவதுமாய் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை புரிந்தவர்களாய் ஓட ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் எங்களை உப்பாய் வெளிச்சமாய் வைத்திருக்கிறீங்க. அதை நான் தொடர்ந்து செய்ய இந்த வார்த்தையின்படி என்னால் இயன்ற எல்லாவற்றையும் நான் செய்ய என்னை முழுவதுமாய் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதிகான மகிமை என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.